الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرأها إن ذلك على الله يسير. وقال النبي عليه الصلاة والسلام مثل المؤمن كمثل الزرع لا تزال الريح تميله ولا يزال المؤمن يصيبه البلاء رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முஸ்லிமாக பிறந்த முழு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லோருக்கும் இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம், சோதனை கூடம் என்றால் அது மிகையாகாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததும் நமக்கு வாழ்க்கையை தந்ததும் அதற்கு பின்னால் நம்மை மரணிக்க செய்வதும் நம்மிலே யாரு நல்ல அமல்களை செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக என்றே அல்லாஹ் மிக தெளிவாக குர்ஆன்ல கூறுகின்றான். சிலர் நினைப்பதை போன்று நாம் என்ஜாய் பண்ணுவதற்காக, அனுபவிப்பதற்காக, நாம் உலகத்திலே வந்ததே உலகத்தில் உள்ள எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவித்து செல்வதற்காக வேண்டி என்று சிலர் நினைக்கலாம். அது பிழையானது, தவறானது. அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்ததே உங்களில் யாரும் நல்ல அமல்களை செய்கிறீர்கள் என்று செக் பண்ணுவதற்காக, சோதிப்பதற்காக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உலகம் தோன்றியது முதல் கியாம நாள் வரைக்கும் உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரியான சஹீஹான ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. மஸலுல் முஃமின் கமஸலி ஸர்அ. ஒரு முஃமினுக்குரிய உதாரணம் விவசாய பயிர்களை போன்று. விவசாய பயிர்கள் லா யஸாலு ரீஹு துமீலுஹு. அந்த விவசாய பயிர்களை, மரம் செடி கொடிகளை நீங்க பாப்பீங்க, காற்று அந்த மரம் செடி கொடிகள்
வந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏன் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் சோதனை களமாக ஆக்கியிருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய நாட்டிலே ஏற்பட்ட பயங்கரமான பெரு வெள்ளம், மிக பயங்கரமான மழை, அதே மாதிரி மண் சரிவு, இது போன்ற பல அனர்த்தங்கள் ஏற்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விடுவோம். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நம்முடைய சிலர்கள் சொல்லுவார்கள் இயற்கை அனர்த்தம். அந்த இயற்கை அனர்த்தம் என்பது பிழையான கண்ணோட்டம். நம்முடைய மார்க்கத்தில் எந்த ஒன்றும் இயற்கை இல்லை. சிலர்கள் எங்கேயாவது வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆனா அகால மரணம் விடுவார்கள். இல்ல, அல்லாஹுடைய கதா கதிரல் அது ஏற்பாடு. அவர் அந்த வாகனத்திலே அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு மரணிப்பார் என்பது அல்லாஹுடைய கதா கதிரல். நாங்க எல்லோரும் கதா கதிரை நம்பி இருக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக், கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக் قبل ان يخلق السماوات والارض ب50,000 سنه. உலகத்தில படைப்பினங்களுக்கு ஏற்படக்கூடிய விடயங்களை வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். இந்த உலகமே, இந்த நிலமே உருவாகல்ல. وكان عرشه على الماء, அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீரிட இருக்கும் பொழுது உலகத்தில படைப்பினங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீதியிலே எழுதி வைத்து விட்டான். சூரா ஹதீத்ல அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிகும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. உலகத்தில் ஏற்படக்கூடிய முசீபத்தோ அனர்த்தமோ துன்பமோ ஃபில் அர்தி, அது நிலத்தில் ஏற்பட்டாலும் சரி, வலா ஃபீ அன்ஃபுஸிகும், உங்களுடைய உடல்களில் ஏற்பட்டாலும் சரி, இவைகளை இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா, படைப்பினங்களை படைப்பதற்கு முன்னால் லௌஹுல் மஹ்ஃபூத்ல அல்லாஹ் எழுதி வைத்து விட்டதாக குர்ஆன்ல சூரத்துல் ஹதீத்ல அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான். அதனால இயற்கை அனர்த்தம், இயற்கை என்ற அந்த பதத்தை விட்டு விடுவது நல்லது. அல்லாஹுடைய கதாவுல கதிரில அல்லாஹ் விதியில எதை முடிவு செய்தானோ அது நடந்து கொண்டே இருக்கும். ஆபத்துகள் இருந்து நாம் தாராளம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இஸ்லாத்தில் அதற்கு முழுமையான அனுமதி, அஸ்பாபுகளை எடுக்கலாம். ஆனால் அது நடந்திருந்தால் இது நடக்காது, இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று கூறுவது முஃமினானவர்களுக்கு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இது சோதனை கூடம். அவனுடைய சோதனையிலிருந்து உலகத்துல யாரும் தப்பல்ல. சிலர் நினைக்கலாம் பாவிகளுக்கு மட்டும்தான் சோதனை. இல்லவே இல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எல்லோரையும் சோதிப்பான். செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான், செல்வத்தை எடுத்தும் சோதிப்பான். குழந்தைகளை தந்தும் சோதிப்பான், குழந்தைகளை தராமலும் சோதிப்பான். சில நேரங்களில் குழந்தை உள்ளவரை விட குழந்தை இல்லாதவருக்கு அது மிகப்பெரிய சோதனையாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தை இல்லாதவரை விட குழந்தை உள்ளவருக்கு பெரிய சோதனையாக அமையும். ஏன் சில வேளை பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ தன்னுடைய பெற்றோர்கள் சொல்கின்றபடி நடக்காமல் அநியாயங்கள்ல, பாவங்கள்ல, குற்றங்கள் ஈடுபட்டா சில வேளை பெற்றோர்களே சொல்வார்கள், எனக்கு இந்த புள்ள கிடைக்காமல் இருந்திருந்தா நல்லா இருக்குமே. பிள்ளைகள் இல்லாமல் இருப்பதை விட இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக சோதனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அறிவு இல்லாமல் இருப்பவர்கள் அது பெரிய ஒரு குறை மாதிரி இருந்தா, அறிவு உள்ளவர்களுக்கு அறிவை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். அந்த அறிவின் மூலமாக அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களில், பணிகளில் ஈடுபடுகிறாரா, அல்லது அநியாயங்கள், அட்டூழியங்கள், அனாச்சாரங்கள் அல்லது தவறான வழிகள் இன்றைக்கு உலகத்தில் உள்ள வல்லரசு நாடுகள் உள்ளவர்கள், அவங்க எல்லாம் அதாவது இன்டெலெக்சுவல் படித்தவர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அந்த அறிவை வைத்து என்ன எல்லாம் நல்ல வேலைகளையா செய்யறாங்க.
உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய இந்த பயங்கரமான ஆயுதங்களை யாரு செய்வது? அந்த அறிவை வைத்து தவறான முடிவுகளை எடுத்தால் அது அவருக்கு ஆகப்பெரிய ஆபத்து. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஒவ்வொரு வகையில சோதிப்பான். அவனுக்கு நெருக்கமான நபிமார்களில் பலர்களை பல விதங்களில் சோதித்தான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்ததை குர்ஆன்ல கூறுகின்றான். இப்ராஹிமை அவருடைய ரப்பு பல கட்டளைகளை கொண்டு சோதித்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்றார்கள். அந்த எல்லா சோதனைகள் கட்டளைகளை நிறைவேற்றினார்கள். இந்த ஆயத்திற்கு நிறைய அறிஞர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆகப்பெரிய சோதனை என்ன? அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய பச்சிளம் பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேர்களையும் மனித சஞ்சாரமற்ற இடத்துல விட்டு அவர்களுடைய சொந்த ஊரான பெலஸ்தீனுக்கு செல்லும்படி இது சோதனை இல்லையா? அவர்கள் ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட நேரத்தில் நெருப்பிலை தூக்கி எரியப்பட்டார்கள். இது அவர்களுடைய உயிருக்கு ஏற்பட்ட சோதனை இல்லையா? தன்னுடைய கையாலேயே தன்னுடைய மகனை அறுக்க சொன்னது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சோதனை. நாங்க பார்க்காம வேற எங்கேயாவது வேறு யாராவது எங்களுடைய பிள்ளைக்கு எதையாவது செய்தாலே எங்களால தாங்கிக் கொள்ளலாம். ஒரு வாப்பா அவர் தன்னுடைய கையால அவருடைய பிள்ளையை அறுக்கும்படி சொன்னது சோதனை இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை மிகப்பெரிய சோதனை. சோதிக்கிறவன் பரீட்சை வினாத்தாளை எடுத்தவர் சொன்னால் நாங்க கொஞ்சம் கடினமா கஷ்டமா தான் பேப்பர்ஸை ரெடி பண்ணினோம், உண்மையில கஷ்டமாக இருக்கும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தவன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாங்க அவருடைய மகனுடைய விஷயத்துல அவருக்கு கொடுத்த சோதனை லேசான சோதனை அல்ல, மிகப்பெரிய சோதனை. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல விதங்களில் சோதனை. நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் சோதனை. பிறக்கும் பொழுதே தந்தை இல்லாத அனாதையாக பிறக்குகின்றார்கள். பிறந்து 6 வயசிலேயே தன்னுடைய தாயையும் இழக்குகின்றார்கள். தாயும் இல்ல, தந்தையும் இல்ல. ஹதரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லவா நபி அவர்களை வளர்க்குகின்றார்கள். அதற்கு பின்னால அவர்களுடைய 25வது வயது, அவர்களை விட 15 வயது கூடிய ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்குகின்றார்கள். திருமணம் முடித்ததற்கு பின்னால நபியுடைய 40வது வயதிலிருந்து சோதனைகள் ஆரம்பம். ஆரம்ப வேளையிலேயே இவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொன்னதற்காக மக்காவை விட்டும் அவர்களுடைய முழு குடும்பத்தை அபி தாலிப் என்ற ஒரு மலையில, கல்லு மலையில நாடு கடத்துகின்றார்கள். நாங்க இப்ப ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஒரு 4 நாள் ஒரு 5 நாள் தான் மீனாவுல கூடாரம், ஏசி, புஃபே சாப்பாடு, டாய்லெட் வசதி, எல்லா வசதியும் இருந்து அந்த 5 நாளை கழிக்கப்பட்ட பாடே சிலர்கள் பெரும் பாடு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2.5 வருடம் வெறும் கல்லு மலையில அவர்களுடைய முழு குடும்பமும் கழித்தார்கள். அல்லாஹ் சோதித்து பார்த்தான். அதற்கு பின்னால மக்காவோட வாழ முடியாமல் மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்கிறார்கள். அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ர செல்ற நேரத்தில் அவர்களுடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருந்த அநேகமா அபூ சலமா அவர் என்ன ஸைனபை மதீனாவுக்கு போக விடல. நபி அவர்கள் மதீனாவுல, மூத்த மகள் மக்காவுல, 2வது மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா எத்தியோப்பியாவுல, ஹபஷாவுல. நபி அவர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கலையா? 3 ஆண் பிள்ளைகள் பிறந்தன. அந்த 3 ஆண் பிள்ளைகளும் பால்குடி வயதிலேயே மரணித்து விடுகின்றது. இது நபி அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை இல்லையா? பின்னால மகள்மார்களை திருமணம் முடித்து கொடுத்து அவர்கள் இல்லற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த மகளும் நபி அவர்களுக்கு முன்னால,
இரண்டாவது மகளும் நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால, மூன்றாவது மகளும் நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால. நபி அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்துல கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் தான் உலகத்துல இருந்தார்கள். நபியுடைய 3 ஆண் பிள்ளைகள் பால்குடி வயதுல 3 பெரிய மகள்மார்கள் நபியுடைய வஃபாத்துக்கு முன்னாலே மரணித்து விட்டார்கள். அதனால சோதனைகள் வரத்தான் செய்யும். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், நிச்சயமாக நீங்க உங்களுடைய பொருளிலேயும் சோதிக்கப்படுவீங்க, உங்களுடைய உயிர்களிலேயும் சோதிக்கப்படுவீங்க. வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கஸீரா, உங்களுக்கு முன்னால வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களின் மூலமாக சகிக்க முடியாத சில வார்த்தைகளை காதால கேட்பீங்க. அந்த ஈஸ்டர் அட்டாக்கு பின்னால நாங்க ஒரு சில விஷமிகளுடைய பேச்சுக்களை எங்கட காதால கேட்டோம். வைத்தவர்களின் மூலமாக அதன் கசீரா இன்னும் பல வகையான நோவினைகளை நீங்கள் செவிமடிப்பீர்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்கள்ல கூறுகின்றான், பலவிதமான வகையில நாங்க சோதிப்போம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அங்க பாதிக்கப்பட்டவர்களின் மீது நாங்க கட்டாயம் அவர்களுக்காக கவலைப்படுவோம், துஆ செய்வோம், உதவி செய்வோம். அவர்களுக்கு வந்தது அது நல்லது என்று ஒரு நாளும் நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம். உலக வாழ்க்கையில மாறி மாறி சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு முஃமினுக்குரிய நல்ல அழகான பண்பு என்ன, சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அதை மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக, அதை பெரிய ஒரு முசீபத்தாக நாங்க கருதக்கூடாது. ரெண்டும், இன்பம் வரும் பொழுது ஆணவத்தில அகம்பாவத்தில துள்ளி குதிக்கவும் கூடாது, சோதனைகள் வரும் பொழுது மிதமிஞ்சிய கவலை வரவும் கூடாது. அந்த சூரா ஹதீத்ல அந்த 2வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லிகைலா தஸௌ அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும், உங்களுக்கு எது தவறி விட்டதோ அதற்காக வேண்டி நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது கிடைத்ததோ அதை கொண்டு எல்லை மீறி சந்தோஷம் அடையும் ஆதீங்க. சோதனைகள் வந்தால் அல்லாஹ்வுடைய கலா, அவனுடைய கதர், அவனுடைய விதி, இதை நான் ஏற்றுக்கொள்ளணும், இதிலிருந்து நான் திரும்பி வரணும். இந்த ஒரு சிலர் இப்பொழுதும் நாங்க பார்க்கலாம் என்ன செய்ய, சில நேரங்கள்ல அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது நெருக்கமானவர்கள் மரணித்து விட்டா, இதற்கு பின்னால் உலகத்தில் எனக்கு வாழ்வதற்கு விருப்பமே இல்லை, நானும் அவங்களோட சேர்ந்து மரணித்திருக்கலாம் என்று சொல்லுவாங்க. அல்லது அவங்களோட சொத்து செல்வம் எல்லாம் போயிட்டா, இதுக்கு பின்னால நான் எப்படி உலகத்துல வாழ்ற, எனக்கு இதற்கு பின்னால வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் அவருடைய ஆரம்ப நிலையை நினைக்கணும். அவர் வரும்போது எடுத்துக்கொண்டு வந்தாரா, அவர் வரும் பொழுது அவருக்கு தேவையான சொந்த வீடை கட்டி கொண்டா வந்தார், அவருடைய பிசினஸ் எல்லாம் ரெடியாக இருந்ததா, அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவைகளை சம்பாதித்து சேகரித்து உருவாக்கினார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால எல்லை மீறிய கவலை வந்தாலும் உலகத்துல வாழலாம், எல்லை மீறி சந்தோஷம் வந்தாலும் உலகத்துல வாழ்வது சிரமம். அதனால் நபியுடைய ஒரு அழகான ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஸ்லிம், முஸ்லிமுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒலைஸ ஸாலிக இல்லா லஹு, அது மூமினுக்கு மட்டும்தான், மற்ற மனிதர்களுக்கு இல்ல, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு இல்ல, இது மூமினுக்கு மாத்திரம் தான். இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஃபஷக்கர ஃபகான கைரன் லஹு வ இன் அஸாபத்துஹு தர்ரா ஃபஸபர ஃபகான கைரன் லஹு. ஒரு மூமினுக்கு சந்தோஷமான விடயம் நடந்தா அவர் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தால் அதுவும் அவருக்கு நல்ல விடயம். ஒரு துன்பகரமான விடயம் நடந்து அவர் பொறுமை செய்தால் அதுவும் அவருக்கு நல்ல விடயம். பொறுமைக்கு எங்களுக்கு கூலி இருக்குது. எங்களுக்கு எந்த ஒன்று ஏற்பட்டாலும் அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான கூலிகளை தருகின்றான். நிறைய ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது.
மா யுஸீபுல் முஃமின மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் ஹத்தா ஷௌகதி யுஷாக்குஹா. ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன களைப்பு, ஒரு சின்ன பசி, அவருடைய கால்ல குத்தக்கூடிய முட்கள் உடுப்பட கால் ஒரு முள்ளு குத்துது, யுகஃபிருல்லாஹு பிஹி ஹதாயா, அதன் மூலம் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்குகின்றான். சங்கடமா தான் இருக்கும். ஆனா நினைக்கணும், இந்த ஒவ்வொரு முசீபத்திலையும் அல்லாஹ் எனக்கு கூலி தருகின்றான். எனக்கு தலைவலி வருதா, எனக்கு காய்ச்சல் வருதா, அல்லது சங்கடமான ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சா, இவைகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் விடமாட்டான். இதற்குரிய முழுமையான கூலிகளை அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக தருவான் என்ற அந்த எண்ணம், அந்த சிந்தனை நம்முடைய உள்ளங்கள் ஆழமாக பதிய வைக்கணும். நபிக்கு பின்னால கூட, நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நான் சொன்னேனே குர்ஆன்ல, உயிர் சேதம் பொருள் சேதம் ஏற்படும். நபி அவர்களுடைய சஹாபாக்கள் உஹது யுத்தத்துல கிட்டத்தட்ட 70 பேர் ஷஹீதானாங்க. நபியுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமானவர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. வீரே மஊனா என்ற யுத்தத்துல 70 ஹாஃபிதுமார்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டாங்க. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஜோர்டான்ல அமவாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டுச்சு. அதுல 30,000 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல மதீனாவோட பயங்கரமான பஞ்சம். இந்த அளவுக்கு இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல மிக உறுதியாக இருந்தாங்க. இவர்கள் எல்லோருக்கும் தேவையான முழு ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஈஜிப்ட்ல இருக்கிறாங்க. லெட்டர் எழுதினாங்க, அவசரமாக எங்களுக்கு நீங்க அதாவது உதவி தொகையோ பணமோ பொருளோ அனுப்புங்க. நான் எதை சொல்ல வரேன், இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்கட இலங்கை நாட்டுல நாங்க எல்லாரும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பணமோ பொருளோ எடுத்துக்கொண்டு சந்தோஷமா போகிறோமே. இது எங்களுடைய ஆரம்ப முன்னோர்களுடைய ஒரு பழக்கம். மதீனாவோட மிக பயங்கரமான பஞ்சம் ஏற்படுது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு 4000 ஒட்டகங்களில் மாவை அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க, 4000 ஒட்டகம், 4000 ஒட்டகங்கள்ல மாவை அனுப்பி வைக்கிறாங்க, கோதுமைய. அதே மாதிரி 20 கப்பல்கள்ல இன்னும் அதிகமான தேவையான அந்த மா, பேரீட்டம், பழம் போன்றவைகளை அனுப்பி வைக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஜோர்டான்ல இருந்து, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுல இருந்து மதீனாவுல கிட்டத்தட்ட 60,000 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. சரித்திரத்துல வருது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை இரவேல எல்லாத்தையும் சேர்த்திப்ப எங்கட கொலன்னாவ அந்த மஸ்ஜித் ஃபெடரேஷன், அவங்க மட்டுமல்ல கொழும்பு மாவட்ட மஸ்ஜித் ஃபெடரேஷன் எல்லோருமாக சேர்ந்து அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கெல்லாம் உணவு தயாரித்து சமைத்து கொடுத்தாங்க. சில நேரங்களில் 10,000 பார்சல், முன்னநாசி 20,000 பார்சல் கொடுத்ததாக நாங்க கேள்விப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அதற்குரிய முழுமையான கூலிகள் அல்லாஹ் கொடுக்கணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எத்தனை பேர் சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. எண்ணி பார்த்தா 7,000 பேர் ஒரு நாள் இரவு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மகன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அந்த நேரத்துல எங்கட வாப்பா தஹஜ்ஜுத் தொழுது வீட்டுல தஹஜ்ஜுத் தொழுது விட்டு வீட்டுல அவர் துஆ கேட்கும் பொழுது நான் கிட்ட போய் நின்று கேட்பேன். என்ன கேட்கிறாங்க? அப்ப துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அல் ஹலாக உம்மத்தி முஹம்மத் அலா யதி. யா அல்லாஹ், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துடைய அழிவை என்னுடைய கையால ஏற்படுத்திடாதே. அவர்கள் துஆவும் செய்தார்கள், மக்களை ஈடுபடுத்தினார்கள். மக்களை 2லையும் ஈடுபடுத்தினாங்க. பல குழுக்களாக பிரிச்சாங்க. கிராமங்களிலிருந்து மதீனாவுக்குள்ள வர முடியாதவர்கள் நீங்க போய் கவனிங்க, அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையானவைகளை செய்யுங்க, தானியங்களை கொண்டு போய் கொடுங்க. யார் யார் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களோ அதற்குரிய வைத்தியங்களை செய்யுங்க. மாதம் பணங்களை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 9 மாதம் மதீனாவுல ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு கோதுமைகளையும் பழங்களையும் அதே மாதிரி பேரிட்ட பழங்களையும் கொடுத்ததாக சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோர்களே,
ஹிஜ்ரத்துடைய பயணத்துல நாங்க அடிக்கடி கேள்விப்படுறது தானே. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து போன முஹாஜிர் சஹாபி. ஹஜ்ரத் சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் உள்ள அன்சாரி சஹாபி. புகாரில வர ரிவாயத். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர். ஆனா மதீனாவுக்கு போகும் பொழுது வெறும் கையுடன் தான் போனார். நபி அவர்கள் என்ன செய்தாங்க? சாட்டி விட்டாங்க. இப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் எங்கட மஸ்ஜித் ஃபெடரேஷன், அதே மாதிரி முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா எல்லாம் சேர்ந்து பல பாதிக்கப்படாதவர்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சேர்க்கிறது. அன்று நபி அவர்கள் என்ன செய்தாங்க? மதீனாவில் உள்ள வசதியான அன்சாரின்களை மக்காவில் உள்ள முஹாஜிரின்களுக்கு சகோதரர்களாக மாற்றி விட்டாங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய செல்வந்தர். மதீனாவில் இருந்த சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ஒரு வகையில செல்வந்தர். இவரை சாட்டியதோட சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான், என்னுடைய எல்லாத்திலையும் உங்களுக்கு ஹாஃப், என்னுடைய சொத்துல ஹாஃப், என்னுடைய செல்வங்கள்ல ஹாஃப், எனக்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்திலையும் உங்களுடைய 50%. அது மாத்திரமல்ல, என்னுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க 2 பேர். அதுல உங்களுக்கு யாரு விருப்பம் என்று சொல்லுங்க. அந்த ஒரு மனைவியை நான் தலாக் சொல்லி விடுகின்றேன். அவளுடைய ஐத்தா முடிந்ததற்கு பின்னால அவளை நீங்க திருமணம் முடித்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் விடுவாங்க. வாழ்க்கை துணைவி அவ்வளவு சீக்கிரமா யாரும் விட மாட்டாங்க. அதுல சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுக்கு இஷ்டம்னா என்னுடைய ஒரு மனைவியை தலாக் சொல்கின்றேன். அவருடைய இத்தா முடிந்ததற்கு பின்னால நீங்க திருமணம் முடித்துக் கொள்ளுங்க. அவர்கள் அப்படி அதற்கு மேலே இவர்கள் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக ஃபீ அஹ்லிக வ மாலிக, உங்களோட குடும்பத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, உங்களோட தொழில் செல்வத்திலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவங்களோட ஒன்றும் எனக்கு வேண்டாம், எனக்கு மதீனாவுடைய பஜார காட்டித்தாங்க. மக்கால பெரிய வியாபாரி மதீனாவுக்கு வந்து மதீனாவுடைய மார்க்கெட்ல தயிர், நெய், மோர் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. எங்கட பெரிய பெரிய சில வியாபாரிகள் அவங்களோட முழு சொத்தும் சில வேளை இந்த வெள்ளத்தினால மழையினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவர்களுக்குரிய பெரிய ஒரு பாடம், நாங்க மறுக்க ஜீரோல இருந்து வருவோம், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய மார்க்கெட்ல தயிர், மோர், நெய் வியாபாரம் செஞ்சாங்க. பின்னால் அல்லாஹு அக்பர் அவர்களுக்கு கொடுத்த செல்வம் உண்டா, எங்களுக்கு அதை கணக்கிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, ஹிஜ்ரத்துடைய வேளையில நபி அவர்கள் சாட்டி விட்ட மாதிரி இன்றைக்கு நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சாட்டப்பட்டிருக்கிறோம். எங்களவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாரத்திற்கு மேலாக அந்தந்த ஊருல உள்ள அவர்கள் பணங்களையும் பொருட்களையும் சேகரித்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அவர்களுடைய துன்பத்தில் பங்கு கொள்கிறார்கள். அவர்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் முழுமையாக கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்க ஒன்றை மறந்துடக்கூடாது, சில நேரங்களில் சில பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதலாக கிடைக்குது, சில பகுதிகள்ல மிக குறைவாக போயிருக்குது. அதனால இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனர்த்த இதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஒரு முறைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், நம்முடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா ஆர்சிசி, அதாவது ரிலீஃப் கோஆர்டினேட்டர் சென்டர் என்று எங்களோட தலைமையகத்தில் உருவாக்கி மக்களுக்கு வழிகாட்டுறாங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு யார் யார் போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு என்னென்ன வகையான உதவிகள் கிடைத்திருக்கிறது, எந்தெந்த பகுதிகளுக்கு உதவிகள் கிடைக்கல. என்னுடைய விருப்பம் நாங்க விரும்புற பகுதிகளுக்கு போறல்ல, எந்த பகுதிகளுக்கு தேவை இருக்குதோ அங்கத்தான் நாங்க போகணும். நாங்க இந்த அவர் கூட்டாளி இருக்கிறாரு, இவர் நண்பர் இருக்கிறாரு, என்னுடைய பார்ட்னர் இருக்கிறாரு, நான் அந்த ஊருக்கு இன்னும் போயில்ல அதனால அங்க போகணும் என்பதல்ல. இந்த நேரத்தில் யாருக்கு கடும் தேவை, எங்கட 25 மாவட்டங்களில் 8 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதுல கொழும்பு, அதற்கு பின்னால கண்டி, ஆக முதலாவது இடத்தில் இருக்கிறது புத்தளம் மாவட்டம். புத்தளத்தில் 3 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி புலனறுவ மிகப்பெரிய பாதிப்பு, குருநாகல மாவட்டம் பாதிப்பு, பதுல்ல மாவட்டம் பாதிப்பு, கேகோல் டிஸ்ட்ரிக்ட் அதுவும் பாதிப்பு. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஒரு 7-8 மாவட்டங்களை இனம் கண்டிருக்கிறோம். அங்கே பாதிப்புகள் அதிகம். அதுல சில மாவட்டங்களுக்கு உதவிகள் கூடுதலா
போயிருக்குது. இன்னும் சில மாவட்டங்களுக்கு மிக குறைவான உதவி. அதுல புத்தளம் மாவட்டம், பொலன்னருவ, குருநகர, கேகோல் மாவட்டங்களுக்கு போன உதவிகள் குறைவு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லோரும் விரும்புகின்றோம் அவர்களுக்கு பூர்த்தியான எங்களால முடியுமானதை செய்யணும் என்று சொல்லித்தான் சிரமப்படுகின்றோம், கஷ்டப்படுகின்றோம். அதனால எங்கெங்க உதவிகள் போகலையோ அந்த இடங்களை இனம் காணணும். அதற்கு பொறுப்பானவர்கள்ட்ட நாங்க கேட்கணும். அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதையும் எல்லோரும் ஒரே பொருளை சேகரிக்கிறது இல்லை. சில வேளை பொருள்கள் போதும். இப்பொழுது வேற அவங்களோட சொந்த வீடுகள்ல போய் குடி அமர்வதற்கு வேற வகையான, உதாரணமா அவங்களுக்கு ரைஸ் குக்கர் தேவை, அவங்களுக்கு அடுப்பு தேவை, அவங்களுக்கு மெட்ரஸ் தேவை, அவங்களுக்கு பாய் தலையணைகள் தேவை. எந்தெந்த பகுதியில் என்னென்ன தேவைகள் இருக்குது. நாங்க எல்லாரும் சாப்பாட்டு சாமான், உணவு சாமான மட்டும் எடுத்துக்கொண்டு போறல்ல, எந்தெந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது என்று இனம் கண்டு அதை கொண்டு போய் கொடுத்தால் அவர்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா விசேஷமாக சொல்வதாக இருந்தா எங்கட கொழும்புல, கொலன்னாவ, அந்த வெள்ளம்பிட்டி ஏரியாவுல தண்ணீர் கூடுதலாக வந்து 10 அடி 15 அடி வந்ததற்கு பின்னால பல குடும்பங்கள் அவர்கள் வராதுன்னு நினைச்சு இருந்துட்டாங்க. ஆனால் இப்பொழுது தண்ணீர் தலைக்கு மேல வந்ததற்கு பின்னால அவர்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் எப்படி கடிஞ்சிருக்கும் என்று சொல்லேன். இன்னும் எவ்வளவு நேரம் தண்ணி எவ்வளவு கூடும், எங்கட தலைக்கு மேல கூரைக்கு மேலால வந்த எங்கட நிலைமைகள் என்ன என்று தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தான் மாஷா அல்லாஹ் நம்முடைய பேருவேலை மீனவ சகோதரர்கள் 30க்கும் மேற்பட்ட போர்டுகளை கொண்டு வந்து, சில ராணுவ வீரர்கள் கூட பின்வாங்கிய நேரத்தில் இவர்கள் தைரியமாக இரவு வேளையில குதித்து அங்கிருந்த ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், சிறுவர்களை அவர்களை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்திற்கு சேர்த்தார்கள் என்றால் அது நிச்சயமாக அவர்களுக்குரிய கூலிகளை அல்லாஹ் கொடுப்பான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், கொழும்புல அல்ஹம்துலில்லாஹ் விசேஷமாக நம்முடைய இந்த கொல்பிட்டி பகுதி, அதே மாதிரி பம்பளப்பிட்டி, வெள்ளவத்த, தெஹிவேல, ஜாவத்த, கிரடப்பன, இங்க நிறைய வியாபாரிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் நாங்க கொழும்பிலே பிறந்து வளர்ந்தவர்கள் இல்ல. எங்கட ரம்புக்கெல்ல கல்ஹின்னைக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஊர்ல ஒரு கிராமமே சென்று இரவுல படுக்குகின்றார்கள். அடுத்த நாள் காலையில அவர்களில் அநேகமானவர்களை காணல. இவ்வாறு பல அனர்த்தங்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நாங்கள் எல்லோரும் கொழும்பை பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்ல, நான் உட்பட. ஆனால் இப்பொழுது நாங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை நல்ல நிலையில வைத்திருக்கிறான். நான் ஒரு 5000, 10,000, ஒரு 50,000 கொடுத்து ஓரமாகுவது இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொரு செல்வந்தரும் ஒரு ஊர்ல ஒரு மஹல்லாவை பாரம் எடுக்கலாம். ஒரு ரோட்ல 30 வீடா, அந்த 30 வீடு 20 வீடை பாரம் எடுக்கலாம். அந்த ஒவ்வொரு வீட்டுக்கு என்னென்ன தேவை, எத்தனையோ வியாபாரிகள் இருக்கிறாங்க. அரசாங்கம் செய்வாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. வெளிநாட்டுகள் இருந்து நிறைய பணங்கள் வந்து கொண்டிருக்குது, அதனால நிச்சயமா செய்வாங்க. அந்த ப்ரொசீஜர் அது மிச்சம் நீச்சம். அவர்கள் முழு புள்ளி விவரங்களை எடுத்துட்டு பின்னால் இன்ஷா அல்லாஹ் செய்வாங்க. ஆனால் ஆரம்ப கட்டமாக இவர்களை அங்கே குடி அமர்த்துவதற்கு, அவங்களோட சின்ன சின்ன வியாபாரங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தாராளமாக எங்களால உதவிகளை செய்யலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நிறைய செல்வந்தர்கள் இருப்பீங்க. ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு நாங்க ஓரமாக உங்களுக்கு தெரிந்த பல ஊர்கள், உங்களோட வியாபாரம் செய்யற பல சின்ன சின்ன வியாபாரிகள், அவர்களை கூப்பிடுறது பரவாயில்ல, நீங்க தர வேண்டிய கடன் அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன், நீங்க மீண்டும் பிசினஸ் ஆரம்பிங்க, இதாங்க உங்களுக்கு ஒரு 1 மில்லியனுடைய பொருள், நீங்க போய் பிசினஸ் ஆரம்பிங்க, செய்யுங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சில நேரங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் நிறைய செய்கிறார்கள். நம்முடைய தெஹிவரையினுடைய மஹல் அந்த பகுதியில ஒரு விதவை தாய் இந்த டிசம்பர் கடைசியில் உம்ராவுக்கு போவதற்கு அந்த தாயும் அவளுடைய 2 மகள்மார்கள் 14 வயசு 12 வயசு 3 பேர் உம்ராவுக்கு போறதுக்கு பணத்தை சேகரித்து வைத்திருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டதோட உம்ராவை கேன்சல் பண்ணிவிட்டு மகள்மார்கள் தான் வந்து சொல்லிக்கிறாங்க, உம்ராவுக்கு எப்போ போகலாம் உம்மா, இந்த தடவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க கொடுப்போம் என்று அந்த உம்ராவுக்கு செல்வதை விட்டு விட்டு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறாங்க.
அதை விட ஆச்சரியம், அங்குள்ள ஒரு இஸ்லாமிய பாடசாலையில கிரேட் 1ல படிக்கிற ஒரு முஸ்லிம் மாணவர் அவர் வீட்டுல உண்டியல் சேர்த்திக்கிறாரு. ஏன் எத்தனையோ வருஷமா உண்டியல்ல பணம் போட்டு ஒரு பைஸ்கல் ஒன்று வாங்கணும்னு சொல்லி பணம் சேகரித்தவர் ஆங்காங்கே சோசியல் மீடியாவுக்கல்ல கண்ட காட்சியை கண்டு அவர் வாப்பாட்ட சொல்லிக்கிறாரு, எனக்கு பைக் பிறகு வாங்கலாம் அப்படின்னு அந்த உண்டியலை கொண்டு வந்து அவருக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கிட்ட குடித்திருக்கிறாரு. இந்த உண்டியல் உள்ள பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லலாம். இன்னும் ஒரு இளம் பெண்மணி, அவருக்கு ஒரு ஜொப் ஒன்று கிடைச்சிருக்குது. இந்த மாசம் தான் அவளுடைய நவம்பர் மாசத்துடைய முதலாவது சம்பளம் கிடைச்சிருக்குது. அந்த முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டா பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுங்க. நான் எதை சொல்ல வாரேன்டா, சாதாரணமானவர்கள், வறுமையில வாழக்கூடியவர்கள், அவர்கள்ட்ட பெருசா ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்தது 100க்கு 100. நான் வேண்டிக் கொள்வது செல்வந்தர்கள்ட்ட, உங்கள்கிட்ட இருக்கிற மில்லியன் கணக்கான பணத்துல ஒரு 5% கொடுங்களேன். உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட மொத்த சொத்து, உங்களோட மொத்த கேபிட்டல், உங்களோட மொத்த வருமானத்துல ஒரு 5% நீங்க கொடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இலங்கையில் உள்ள எல்லோருடைய இந்த பாதிப்புகளை நாங்க தீர்த்து கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நான் ஆரம்பத்துல சொன்னேனே, இந்த உலகம் ஒரு சோதனை கூடம். ஏழைகள், வறியவர்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு இதன் மூலம் சோதனை என்றா, செல்வந்தர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்து சோதிக்கிறான். இந்த நேரத்தில் நீங்க செலவழிக்கிறீங்களா இல்லையா? செல்வந்தர் செல்வம் மாத்திரமல்ல, குல்லு மஅரூஃபின் சதகா, உங்களுடைய ஒவ்வொரு நல்ல காரியமும் சதகா தான். பணத்தால கொடுப்பதும் சதகா, நல்ல வார்த்தையால பேசுவதும் சதகா, பேர்ந்திருக்கிறவர்களை சேர்த்து வைப்பதும் சதகா, பாதையில உள்ள கல்லு முள்ள நீக்குவதும் சதகா, உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் உங்களை உடலால சதகா செய்யலாம், செல்வந்தர்கள் செல்வத்தால சதகா செய்யலாம். வேறு வேறு வகையான ஆற்றல்கள், திறமை உள்ளவர்கள் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளால ஈடுபட்டா எல்லோராலும் இந்த சதகாவுல அதாவது ஈடுபட்டு கொள்ளலாம், அதனுடைய நன்மை அடைந்து கொள்ளலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இலங்கையில் உள்ள அநேகமானவர்கள் இங்க ஒளிபரப்பப்படக்கூடிய இந்த ஜும்மாவை செவிமடுக்கிறார்கள். அதனால வெறும் நம்முடைய கொல்பிட்டி மஸ்ஜிதில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கையில யார் யார் செவிமடுக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் வினயமாக கேட்க கொண்டோம். அவர்களுடைய கவலையில நாங்களும் பங்கு கொள்வோம், அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குவோம். என்னென்ன வகையான உதவிகள் அவர்களுக்கு தேவை என்று இனம் கண்டு அவசரமாக அவர்களை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆகவே அல்லாஹ் سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث، أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم حوالينا ولا علينا، اللهم حوالينا ولا علينا، اللهم على الآكام والآجام والجبال ومنابت الشجر وبطون الأودية، اللهم صيبا نافعا، اللهم صيبا نافعا، اللهم صيبا نافعا. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. يا الله கண்ணில் ரப்பே ரஹ்மானே, மேலான ஜமானே, மகா கிருபையாளனே, புனிதமான ஒரு தினத்திலே யா அல்லாஹ் புனிதமான ஜும்ஆ தொழுகையை முடித்து விட்டு கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்க
நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ். அந்த பாவ கரைகளுடன் நம்முடைய கரங்களை ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ். நீங்களே படைத்து போஷிக்கக்கூடிய நம்முடைய எஜமானன் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் தவறுகளை செய்திருப்போம் யா அல்லாஹ். ஆனால் நீ மகா கிருபையாளன் யா அல்லாஹ். தாயை விட நீ பன்மடங்கு அன்புள்ளவன் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், நம்மிடத்திலே கையேந்தி கேட்டுக்கொண்டோம். எங்களால் ஏற்பட்ட எல்லா வகையான தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பாயாக. எங்களுடைய தவறுகளுக்குரிய தண்டனைகளை நீ தர ஆரம்பித்தால் எங்களால் தாங்க முடியாது யா அல்லாஹ். நாங்க யாரும் உலகத்தில் தப்பிக்க மாட்டோம் யா அல்லாஹ். எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக. விசேஷமாக இந்த நாட்டின் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. சமீபத்தில் ஏற்பட்ட இந்த எல்லா வகையான அனர்த்தங்கள் பாதிப்புகளிலிருந்து யா அல்லாஹ் எல்லா வகையான இன மத மக்களும் வெளியில வரணும் யா அல்லாஹ். அவர்களுக்குரிய முழு ஏற்பாடுகள் சீக்கிரமாக நடக்க நீயே உதவி செய்வாயா யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கலிமா சொன்னவர்கள் மரணித்தார்களோ யா அல்லாஹ், அவர்களை நீ ஷுஹதாக்களை சேர்த்து விடுவாயா. அவர்களுக்கு ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை கொடுப்பாயாக. அவர்கள் யார் யாரை விட்டு பிரிந்து விட்டார்களோ பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு மன ஆறுதலையும் அமைதியையும் நிம்மதியையும் கொடுப்பாயாக. ரஹ்மானே, ஆயிரக்கணக்கான மக்கள் வளர்களை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய சொந்த வீடு வாசல்களை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய வியாபார நிலங்களையும் விவசாய நிலங்களையும் இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு அதை மீட்டி கொடுப்பது உனக்கு ஒரு சிரமம் இல்லையா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவர்கள் பழைய நிலைக்கு மீண்டும் திரும்பி வரணும் யா அல்லாஹ். அவர்கள் அமைதியாக நிம்மதியாக வாழணும் யா அல்லாஹ். எந்த வகையான கவலையும் பயமும் இல்லாமல் அவர்கள் வாழணும் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எல்லா வகையான பாதுகாப்பையும் உதவிகளையும் கொடுப்பாயாக. மன ஆறுதலையும் அமைதியையும் கொடுப்பாயாக. அவர்களுக்காக நாட்டுடைய நாலா புறங்களிலிருந்தும் மக்கள் சாரை சாரியாக சென்று உதவி செய்தார்கள் யா அல்லாஹ். அந்த உதவிகளுக்கு முன்னால தான் கூலி கொடுக்க முடியும் யா அல்லாஹ். அந்த உதவி செய்தவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. உடலால, பொருளால, பணத்தால, நேரத்தால யார் யார் எந்தெந்த வகையான உதவிகளை செய்தார்களோ யா அல்லாஹ், இதுல யார் யாரெல்லாம் எந்த வகையில பங்காளிகளாக மாறினார்களோ யா அல்லாஹ், அவர்கள் எல்லோருடைய அந்த உதவிகள் பங்குக்கு நீ முழுமையான கூலிகளை கொடுப்பாயாக. நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எங்களுக்கு முகஸ்துதி, பெருமை, அதே மாதிரி விளம்பரம் எதுவுமே வந்து விடாமல் யா அல்லாஹ், இதை முழுக்க உனக்காக செய்தோம், உன்னுடைய திருப்திக்காக செய்தோம் என்பதாக நினைத்தவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக, புரிந்து கொள்வாயாக. இதற்கு பின்னால் எங்களால் தாங்க முடியாத இந்த மாதிரியான அனர்த்தங்கள், ஆபத்துகள், வெள்ளங்கள், கனமழைகள், மண்சரிவுகள் இருந்து யா அல்லாஹ் ஒட்டுமொத்த இந்த நாட்டையும் முழு உலகத்தில் உள்ள மக்களையும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, ஹலாலான வருமானத்தை தருவாயாக, ஹலாலான சம்பாத்தியத்தை தருவாயாக. சகல விதமான ஹராம்களை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. நோயாளிகள் நிறைய இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய நோயிலிருந்து சுகத்தை கொடுப்பாயாக. யார் யார் வழக்குகளில், வம்புகளில், கடன்களில் மாட்டிருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களுக்கு விமோசனத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த நாட்டிலே வாழக்கூடிய எல்லா இன மத மக்களுடனும் ஒற்றுமையுடனும் சகவாழ்வுடனும் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாங்கள் செய்த பாவங்களுக்குரிய தௌபா கிடைப்பதற்கு முன்னால் எங்களுடைய ரூஹுகளை வாங்கிறாதே யா அல்லாஹ். முழுமையான மன்னிப்புகளை கிடைக்கணும் யா அல்லாஹ். சிரித்த முகத்துடன் உன்னை சந்திக்கணும் யா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் நல்ல முடிவை ஏற்படுத்தி யா அல்லாஹ். முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்து யா அல்லாஹ் எங்களோட முடிவை மோசமாக்கிறாதே யா அல்லாஹ். எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக யா அல்லாஹ். கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வெளிநாடுகளிலிருந்து யார் யாரெல்லாம் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், நீ அவர்களையும் கபூல் செய்வாயாக. அவர்களுக்கு உரிய முழுமையான கூலிகளை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, மேலான ஜமானே, மகா கல்வியாளனே, எங்களை விட்டு பிரிந்த எங்களுடைய பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், அவர்கள் எல்லோரையும் புரிந்து அவருடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பானதாக, சிறந்ததாக, கைரானதாக ஆக்கி வைப்பாயாக. இந்த சிறிய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ரப்பனா இக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ லிவாலிதீனா வ லிமுஅல்லிமீனா வ லிஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத்.